ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு தளபதி விஜய் சார் வந்து வர்றாரு. ஸோ அந்த இடத்த வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து வராரு. ஆக்சுவலாக இன்றைக்கி 17th, நாளைக்கு 18th. ஸோ இன்றைக்கி இப்போ போனால் சும்மா அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக போக முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால் இன்றைக்கி போயிட்டு சும்மா அந்த மீட்டிங் நடக்கிற ஏரியா மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. ஏன்னா அவர் நேரில் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அது வாழ்க்கையில் அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் இது நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படிங்கிறப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். அவர் சென்னையிலலாம் போய் பார்க்க முடியாது. சும்மா ஒரு முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அது கூட நடக்குமா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு அந்த அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியிருக்கிறோம். நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறோம். கார்த்தி காரில் ஏறக்கு வர்றாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதுனால லேப்டாப்பையும் எடுத்துகிட்டே வராங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுற வேலையும் இருக்குது. என்ன ஒர்க் பண்ண போறியா? ஒர்க் பண்ணுறியா? லேப்டாப் எடுத்துகிட்டு வர? ஆமாம், பின்ன விஜயோட இதுக்கு போய் பார்க்கணும். நானே ரொம்ப ஈகராக இருக்கேன். எனக்கு ஒர்க்கு வேறு, ப்ராடக்ட் ரிலீஸ் வேறு வந்துச்சு. அதனால ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அதையும் பார்க்கணும். சார் விஜய் சார் வேறு வராங்க, விஜய் அண்ணா வேறு பார்க்கணும். சரி போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரோடு வழியாக தான் போகணும். போயிட்டு பெருந்தர் ரோடு டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நேராக போனாலே உங்களுக்கு வந்து பைபாஸ் போய் ஜாயின் ஆகிடலாம். ஸோ இப்போ அந்த வழியில் தான் போயிட்டுருக்கேன். ரோடு ஏதாவது மாற்றிருக்காங்களா என்னென்னு தெரில, போனால் தான் தெரியும். ஜஸ்ட்டு போய் அங்கே அந்த அந்த கூட்டம் நடக்கிற இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வரணும், அவ்வளோதான் எங்கள் ஆசை. ஏன்னா கூட்டம் நடக்கிறப்பெல்லாம் போக முடியுமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாளைக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், போகலாம் அவ்வளோதான். கண்டிப்பாக கூப்பிட்டு போகணுமா? என்ன இந்த மேடம் தான் ரொம்ப இதாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக போயே ஆகணுங்கிறாங்க. ஆமாம், பின்ன லைஃப் டைம்ல நாங்களாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வராங்கன்னா அப்புறம் இப்போ நானே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெளில ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோல்கேட்டு பக்கத்தில் விஜயாபுரின்னு ஒரு ஊரே வந்துட்டு இருக்குது. விஜயாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது விஜயமங்கலத்தில் விஜயாபுரி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா விஜய் விகாஸ்னு ஒரு ஸ்கூலே ஒன்று இருக்குது. நான் அப்போ கூட நினைப்பேன், இந்த ஊருக்கும் விஜய் சாருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிலாம் நான் நினச்சதெல்லாம் உண்டு. அந்த வழியில் போகும்போது அடிக்கடி அந்த டோல்கேட்டு வழியாக தான் அந்த வழியாக தான் வருவோம். அப்போ வந்து நான் நினைப்பேன், விஜயமங்கலம், விஜயாபுரி, வித்யா விகாஸ் ஸ்கூலு, விஜய் விகாஸ் ஸ்கூலு, இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அவருக்கு வந்து அவரோட நேமில் அவருக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங்கே வந்து அங்கே தான் நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக நம்ம நினச்ச இடத்துல மீட்டிங் நடத்திருக்கோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை. முதல்ல அந்த ரோட்டில் போக முடியுமா என்னன்னே தெரில. சரி, உங்களுக்கு அதை காட்டுறோம், நீங்களும் பாருங்கள். அந்த ரோட்டில் போக முடியுது என்னங்கிறது பாருங்க. ரோட்டு பக்கத்தில் இருக்காங்காட்டி நம்ம இந்த சைடு போயிடுறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் டோர்லேருந்து கூட்டமாக இருக்குமோ? ரிங் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு அப்படியே உங்களுக்கு பெருந்தூர் ரோட்டில் வந்து டச் ஆகிடும். பெருந்தூர் ரோட் போனதுக்கப்புறம் அங்கே ஏதாவது டிராஃபிக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், போய் தான் பார்க்கணும். நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வரானுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் நியூஸில் பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியூர்லேருந்தெல்லாம் வரான்னு தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, எல்லோரும் ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. எல்லோரும் சேஃபாக போயிட்டு நல்லபடியாக அந்த கூட்டம் நடக்கணும். அதே மாதிரி திரும்ப எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போய் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெருந்தூர் ரோடு டச் ஆகிடுச்சு. இப்போ நேராக போயிட்டுருக்கோம். பெருந்தூர் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். அதில் போனால் பார்த்திங்கன்னா இதில் நேராக போனால் பெருந்துறை, அதுக்கப்புறம் விஜயமங்கலம் தான். டிராஃபிக் எந்த அளவுக்குன்னு தெரில. இந்த அளவுக்கு இங்கே இருக்கிறப்பவே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. போக போக எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு தெரில.
வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மழை வர்ற மாதிரியும் தோணுது. நாளைக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு இது மழை வந்துருமா என்னமா அப்படின்னு மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. பட் நாளைக்கு எப்படி நிலைமைன்னு தெரில. நாங்கள் 17ஆம் தேதி வந்து போயிட்டுருக்கோம். 18ஆம் தேதி நாளைக்கு தான் வந்து தளபதி வர்றாரு. ஸோ அதனால் மழை வரக்கூடாது, நல்லபடியாக அவங்க கூட்டம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். மேகமெல்லாம் கருப்பாக இருக்கு. இன்றைக்கும் மழை வரக்கூடாது, நாளைக்கும் மழை வரக்கூடாது. ஆனால் ரியலாகவே எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்ம தளபதிக்காக ப்ரேயர் பண்ணுறாங்கப்பா. எல்லாம் நிறைய பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. எல்லா மதத்தில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ போடுறதுனால நீங்கள் வந்து டிவிகே கட்சியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். டிவிகே கட்சி அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டு தான். ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம ரெண்டையும் பார்த்துருக்கோம், ரொம்ப நாளாகவே பார்த்துருக்கோம். நாங்களுமே ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கோம், டிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். பட் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தால் இது எப்படி இருக்கும், 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் புதுசாக ஒருத்தர் வந்தால் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஏக்கமும். பார்ப்போம், அது வந்தால் சந்தோஷம்தான். அதனால் நாங்கள் டிவிக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நந்தா காலேஜ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நந்தா காலேஜ் ஸ்டாப்பிங்கு. லெஃப்டில் பார்த்திங்கன்னா கொங்கு காலேஜ் போகிற வழி. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா பெருந்துறை. அப்புறம் பெருந்துறையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஹைவேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஹைவேஸில் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் விஜயமங்கலம் டோல்கேட் வரும். ஆனால் இவங்க எங்கே எக்ஸாக்டாக எங்கேன்னு எனக்கு தெரியல, போனால் தான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெருந்துறை ரீச் ஆகிட்டோம். பெருந்துறை மார்க்கெட் ஏரியா போயிட்டுருக்கோம். இதை தாண்டி போனால் உங்களுக்கு வந்து ஹைவேஸ் வந்துடும், விஜயமங்கலம் டோல்கேட் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவே டச் ஆக போகிறோம். அதாவது ஈரோட்லேருந்து கிளம்பி பெருந்துறை வந்து பெருந்துறையிலேருந்து பெருந்துறை தாண்டி வந்துருச்சு பக்கத்துலயே வந்துருச்சு. ஆமாம், பெருந்துறை தாண்டி வந்தோம்னாலே இந்த ஹைவேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த ஹைவேஸ் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஜயமங்கலம். இதை தாண்டினா கொஞ்சம் தூரத்தில் டோல்கேட் வரும். அந்த டோல்கேட் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம், நீங்களும் பார்க்குறீங்க. நல்ல இட வசதியெல்லாம் ரொம்ப நல்ல இட வசதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மாநாடு மீட்டிங் எல்லாம் கூட இங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் இட வசதி வந்து அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா, எங்கள் பாப்பாங்க 2 பேரும் ரொம்ப இதாக இருக்கிறாங்க. விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ட்டு, தளபதி விஜய் பார்க்கணுன்ட்டு. நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேறு, போய் பார்க்க முடியுமான்னு எங்களுக்கும் தெரியல. முதல்ல நாங்களே பார்ப்போமான்னு எங்களுக்கு தெரியல. நம்மளாவது எப்படியாவது வரலாம், நம்ம போய் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போய் அதை அவங்களுக்கு காட்டலாம். ஸோ இப்போ ஹைவேஸ் டச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா சேலம் கொச்சின் ஹைவே. இது நேராக போனால் கோயம்புத்தூர், இந்த பக்கம் போனால் சேலம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து வந்தோம் பெருந்துறை. நாளைக்குலாம் இந்த ரோடு இப்படி இருக்குமா? நாளைக்கு இந்த ரோடு உண்மையாக பிஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடா இந்த சைடா, லெஃப்டா ரைட்டா? அது எனக்கு ஆக்சுவலி நம்ம இப்போ போனால் இருக்கிறதுல இருந்து ரைட் அந்த சைடுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்து அந்த சைடா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலே ஏதாவது. இதுதான் அந்த சரளை பகுதி அப்படிங்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடின்னு போர்டு போட்டிருக்காங்க. இப்போதான் கொடியெல்லாம் கொஞ்சம் தெரியுது. எங்கே தெரியுது? தூரத்தில் தெரியுது. டிவிக்கு கொடியெல்லாம் தெரியுது. எங்கள் வீட்டில் கார்த்திக் இப்போவே தளபதி பார்க்குற மாதிரி ஒரு இப்போ ஃபீல். வந்துட்டோம், பரவாயில்லையே. இப்போ வரமாட்டேன். இதனால கிளம்பியிருப்பாங்கல்ல விஜய் வீட்டில். இந்த ரோட்ல எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்துடுவோம். இன்னைக்கு என்னமோ ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் ஒரு கொடியெல்லாம் தெரியுது. ரைட் ஐயோ, வந்துச்சு வந்துச்சு, இடம் வந்துச்சு. அச்சோ, இடம் வகை கடை வந்துருச்சு. ரைட் சைடில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடியெல்லாம் ஐயோ, தெரியுது. விஜய் சார் எந்த பக்கம் வருவாங்க? வந்தா எப்படி உள்ள போவாங்க? நீ எப்போ ஃபீல் ஐயோ, பண்ணுற? நம்ம ஈரோட்டுக்கு வராங்க. ஐயோ, ரொம்ப நம்பவே முடிய மாட்டேங்குது. உண்மைதானா? வலிக்குதா? நல்லா கிள்ளி பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பாரு கட் அவுட்டு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆர்கனைஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. டிவிக்கு கொடியெல்லாம் விற்கிது, வரும்போது வாங்கலாம். வாவ் வாவ் வாவ். இது ஃபோட்டோ கட் அவுட் ஃபோட்டோ கட் அவுட் சூப்பராக வச்சுருக்காங்க. செம்மையாக ஐயோ, இருக்கு. விஜய் ரொம்ப கியூட். இந்த ரைட் சைடில் ரைட் சைடில். ஐயோ, இந்த சைடு பண்ணா. ஸோ இந்த இடத்துல தான் வரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கெங்க போய் நிற்கும். நாளைக்கு எந்த வழியில் உள்ள போயிடும்? ஓ, டோலுக்கு முன்னாடியே அந்த இது. இங்கே நிறைய மீட்டிங் நடந்திருக்குப்பா ஆல்ரெடி. அச்சோ, நம்ம தளபதி சார் என்ன ஒரு கியூட்டு. எங்க கொடி வாங்கலாமா? துண்டு வாங்கலாமா? சரி, அப்படியே வந்தோம். இங்கே தாவைக்க கொடி இருக்குது. சரி, அதை அப்படியே வாங்கலான்னு இருக்கோம். வாங்கிக்கலாம். வாங்கிட்டியா? ஆ, ஏன்னா 50-50 சொல்கிறாங்க. எவ்வளோ இது? நாளைக்கு ரேட் ஜாஸ்தி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் நடக்க போகுது. தளபதி நாளைக்கு இங்கே தான் வரப்போகிறாரு. செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தடவை. ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க. எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக இருக்குது. கரெக்டாக எங்கெங்கெல்லாம் பேரிகார்ட் போடணுமோ அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுப்பா 200 கொடியா? நம்பர் சொல்லுங்க. கார்த்தி வந்து கொடியும் ஒரு டேகும் வாங்குறா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் டோல்கேட்டு. இந்த பக்கம் கரெக்டாக டோல்கேட்லேருந்து இப்படி ரைட்டில் திரும்பினீங்கன்னா இங்கே கூட்டம் நடக்கிற இடம். ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இது பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க. எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சும்மாவே வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த இடத்த. போட்டுக்க வைங்க. கார்த்தி ஆல்ரெடி டிவிக்கு மெம்பர் ஆகிட்டாப்ல. இதெல்லாம் போட்டுக்கிட்டா உடனே. அரசியல் கார்த்தி இறங்கிட்டா. ஏன் கார்த்தி? பாருங்க, ஆல்ரெடி கட்சி கொடி போட்டு கார்த்தி வந்து ஒரு ப்ராப்பர் டிவிக்கு உமனாக மாறிட்டான்.
என்ன நினைக்கிறீங்க மேடம்? கண்டிப்பாக 2026 வந்து நம்ம தளபதி தான் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா மக்களும் அதே மாதிரி நினைப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கவுங்கனால எது எது முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. சரி சரி சரி. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நாளைக்கெல்லாம் வந்து பார்க்க முடியுமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நாளைக்கு வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இன்றைக்கே வந்துட்டோம். பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். உள்ளே பாருங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். உள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே முன்ன விடவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கோம் இதில் உள்ள என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. நானும் காட்சி நடந்து போயிட்டுருக்கோம். உள்ள அந்த என்ட்ரன்ஸில் போனால் உள்ளே போகலாம். பட்டு அலோவ் பண்ணுவாங்களோ என்னன்னு தான் தெரியல. பட் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குடிக்க தண்ணி எல்லாமே இருக்குது. ஃபுட்டு எல்லாமே இந்த தர வச்சுருக்காங்க. போஸ்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போன இதை விடவே ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்தி ப்ராப்பராக டிவிகே கட்சி மெம்பராகவே மாறிட்டா. கட்சி கொடியும் போட ஆரம்பிச்சிட்டா. ப்ராப்பராக கட்சி கொடியே போட்டு ஜம்மு நின்றுட்டுருக்குறா கார்த்தி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இப்படியே பேசிகிட்டே போகலாம் கார்த்தி. இப்படி பேசி சரி இப்போ 2 பேருமே நாங்கள் வந்து ஆன் பண்ணியாங்க. சரி இப்போ 2 பேருமே நாங்கள் வந்து தவைக்கோடைய அது இது போட்டோம். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈகரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வர இதே இடத்துல விஜய் சார் வர போறாங்க. ஆனா எங்க நிக்குவாங்க, எங்க நின்னு பேசுவாங்க? ஆர்த்தி டேக் எல்லாம் கூட வாங்கிட்டா. எனக்கு நான் துண்டெல்லாம் கூட போட்டுட்டேன். டேக் நாளைக்கு போட்டுக்கலாம். ஆபீஸ் டேக் போடுறோமோ இல்லையோ, டேக் நாளைக்கு போட்டுக்கலாம். டேக் போடுங்க. நாளைக்கு போட்டுக்கலாம். இப்போ வேண்டாம். இப்போ போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. போலாம் வாங்க. ஏன் டேகும் போட்டு விட்டேன். நீ இப்போவே மீட்டிங் போகிற மாதிரி எனக்கு டேக் வேறு போட்டு விட்டா. துண்டையும் போட்டு விட்டா கார்த்தி. ஆமாம் போட்டு வாங்க. நல்லா பல ஆமாம் பின்னாடி பாருங்களேன். எங்களுக்கு பின்னாடி வருங்க. ஆட்டோக்கெல்லாம் செம்மையாக இருக்கு. இங்கிருந்து அங்கே பாருங்க விஜய் சார். திருப்பி காட்டுறேன். இங்கே இந்த வழியாக போகலாம். இங்கே அந்த போர்டே வந்து ஆக்சுவலாக அது பரணி சில்ஸ் போர்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே அந்த போர்டை மாற்றிட்டாங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லா இடமும் இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சா பார்த்துட்டோம். சரிங்க கார்த்தி ஒரு ப்ராப்பராக கட்சிக்காரி மாதிரியே மாறிட்டா. கட்சிக்காரியாக மாறதை விட தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இப்போ மாறி இருப்பாங்க. அதுதான் உண்மை. இப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு அரசியல் இது வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம் வந்து வரணும். ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு தானே எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். காரே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அங்கே நிறுத்தியிருக்கிறோம். டோல்கேட் பக்கத்தில் அந்த பக்கம் சைடு நிறுத்திக்கிறோம் காரு. கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே உங்களுக்கு அந்த இப்போ இங்கே இதுதான் டோல்கேட் அப்படின்னா, அப்போ இங்கே திரும்பி இப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் போனீங்கனாலே முன்னாடியே இருக்குது. முன்னாடியே போய்க்கலாம். மீட்டிங் பக்கம்தான். ரொம்ப தூரம் நடக்கும் அவசியம் இல்லை. பக்கத்துலேயே நீங்கள் மீட்டிங்கை போய்க்கலாம். இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களேன் பின்னாடி பாருங்கள். ரொம்ப அழகாக பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன நினைக்கிறது, எத்தனையோ நம்ம நிறைய இடத்துல வந்து மீட்டிங் நடக்கிறப்பல போகணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ எங்கள் ஊர்லேயே நடக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்ன எங்கள் பாப்பாங்களும் எங்கள் பொண்ணுங்களும் வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக லீவ் போட முடியாது. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேறு. நார்மல் எக்ஸாமாக இருந்தால் கண்டிப்பாக லீவ் போட்டு வந்துடுவாங்க.
ஆஃபேலி எக்ஸாமு, பெரிய பொண்ணும் படிக்கிறாங்க. கண்டிப்பாக லீவ் போட முடியாது. மேபி நாளைக்கு நாங்கள் 2 பேர் தான் வருவோம். ஆனால் எங்களுக்கே இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த கூட்டம் இப்போ நம்ம நின்று பேசுகிறோம். நாளைக்குனாலும் அந்த டைமில் வந்து மீட்டிங் நடக்கிறப்ப சொல்கிறேன். அப்போ வந்து நின்று பேச முடியுமா என்னன்னு தெரியல. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வண்டி வேறு எதில் வரதுன்னு தெரியல. வந்தால் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல. இங்கே பாருங்க. ஆனால் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய அந்த ஃப்ளெக்ஸர்லாம் ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ நிறைய ஊர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க போல இருக்குது. இங்கே லோக்கல் எல்லாம் ஸ்டே பண்ணிக்குவாங்களாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எந்த இடத்துல நின்று விஜய் சார் பேசுவாருங்கிறத தெரியல. நீங்கள் வந்து எப்போது ஃபேன்ஸாக இருக்கீங்க, தளபதி ஃபேன்ஸாக இருக்கீங்க, எதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் டிவிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கிறதும் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம். நாளைக்கு தளபதி சாராவது நம்ம டிவிலே பார்த்துட்டு இருந்திருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும். நாளைக்கு கண்டிப்பாக நேரில் பார்க்கணும். அதுதான் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு கடவுள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு தருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். முகத்தை பார்த்தா போதும். முகத்தை பார்த்தா போதும்ப்பா. தூரத்தை பார்த்தா கூட போதும். எங்களோட ஆசையும் அதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் முகத்தை பார்த்தாலே போதும். அதே மாதிரி இங்கே சவுண்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம தூரத்தில் நம்ம பேசுகிறத நம்ம இங்கேருந்து பார்த்து அவரோட வாய்ஸை கேட்டோம்னா கூட சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக எல்லா பக்கம் கேமரா வச்சுருக்காங்க. ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. ஆமாம், நீங்கள் முதல்ல நேரில் பார்த்துருக்கீங்கல்ல? உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே? இவங்க பொள்ளாச்சியில் பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம தளபதி சார் வந்து அப்போ வந்து பார்க்குறப்ப அப்போ வந்து சினிமா ஷூட்டிங் வந்தப்போ பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அரசியல் வந்தப்போ இப்போ தான் நான் பார்க்குறேன் அவரை. இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்களாம் ஒரு தடவை கண்டிப்பாக அவரை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்பவே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்து இந்த ஒரு மனிதர் வந்து இப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நம்மள மாதிரி இளைஞர்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றி எல்லாம் குறை சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி சொல்கிறது, அவங்கள பற்றி நம்ம எப்படி இருந்தாலும் அது ஓகே. இனி வரப்போகிற காலம் வந்து ஒரு புதிய காலமாக, ஒரு தலைமுறைக்கு ஒரு புதிய அரசியல் வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு முன்னெடுப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் இறைவனோட கையில் இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அவர் சொல்கிற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலினாலும் சொல்லுங்கள். கமெண்ட்ல யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸ், டிவிகே ஃபேன்ஸுங்க கண்டிப்பாக மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. டிவிகே ஃபேன்ஸு மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த சேனலை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேன்ஸ் இல்லாதவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். தவறாக இருந்தாலும் மாற்றிக்கிறோம். நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஓகே, மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். சந்தோஷமாக இருங்க. பாய்.